அண்மைச் செய்தி சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே வீட்டில் பொருத்தி வைக்கப்பட்ட கொசுவத்தி சுருளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் தந்தை, தாய், குழந்தை பலியாகி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பத்மநாபன், சொல்லுங்க, என்ன நடந்தது? இந்த தீ விபத்து குறித்தான விரிவான விவரம். வணக்கம் உமா. செங்கல்பட்டு மாவட்டம் கூடாஞ்சேரி அடுத்த பாண்டூர் பகுதியை சேர்ந்தவர் பார்த்திபன். அவர் கட்டுமான வேலையை செய்து வருகிறார். இவருடைய திருமணமாகி சித்ரா என்ற மனைவியும் ஜெயஸ்ரீ என்ற 2 வயது குழந்தை. இவரும் தன்னுடைய சகோதரி மகேஸ்வரி குழந்தைக்கு உடல்நல சரியில்லாமல் நேற்று இரவு அவரை போய் பார்ப்பதற்காக தன்னுடைய குடும்பத்துடன் பார்த்திபன் சென்றுள்ளார். தொடர்ந்து அந்த குழந்தைக்கு காய்ச்சல் அதிகரித்தவர் பார்த்திபன், அக்கா மகேஸ்வரி மற்றும் அவருடைய கணவர் ராம்நாத் ஆகியோரும் குழந்தையை அழைத்துக் கொண்டு நள்ளிரவு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். இதனால் பார்த்திபன் வீட்டிலே இருந்து தங்கிவிட்டு காலை செல்லுமாறு கூறியுள்ளனர். இதையடுத்து அவர் பார்த்திபன் தன்னுடைய குடும்ப மனைவி குழந்தைய அந்த சகோதரி வீட்டிலே இரவு தங்கியுள்ளார். அப்பொழுது சிகிச்சை முடித்துவிட்டு அவர்கள் இன்று அதிகாலை வீட்டுக்கு பார்த்தபோது வீடு முழுவதும் கருகி சூழ்ந்து தீப்பற்றி இருந்து வருவதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இறந்துள்ளதாக உடனடியாக அக்கம் பக்கத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு மறைமலை காவல்துறை தகவல் தெரிவித்தனர். அப்போது அதாவது வீட்டுக்குள்ள சென்று பார்த்தபோது கொசுவத்தி ஏற்றி வைத்திருக்கார்கள். அது அருகே இருந்த துணியின் மீது பட்டு அந்த துணியில் எரிந்து வீடு முழுவதும் தீக்கரியாகி இந்த மூவரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்கள் அங்கே உயிர்ந்துள்ளனர். போலீசார் சென்று அவர்களை அந்த சம்பவத்திற்கு அவர் தீயணைப்பு மற்றவர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அந்த 3 பேர் உடல் கருகிய நிலையில் சடலத்தை மீட்டு பார்த்திபன், அவர் மனைவி சித்ரா, குழந்தை ஜெயஸ்ரீ ஆகியோரும் உடல்குழு ஆய்வுக்காக பரிசோதனை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து கூடாஞ்சேரி போலீசார் வழக்கு விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டில் இந்த துணி அருகே கொசுவத்தி ஏற்படுத்தி தூங்கிய வீடுகள் முழுவதும் எரிந்ததாக சம்பவம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக விசாரணை மேற்கொண்டு தகவல் தெரிவித்தது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தாலும் அருகில் இருந்தவர்களின் சம்பவம் குறித்து தற்போது கன்னிவாக்கம் பகுதியில் உள்ள பகுதியை சேர்ந்த மக்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் பகுதியில் கூடாஞ்சேரி பகுதியை சேர்ந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உமா, தீ விபத்து குறித்தான விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி.